பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன். திருச்சபை என்பது என்ன? கட்டடம் அல்ல, மருத்துவமனை அல்ல, பள்ளிக்கூடம் அல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அல்ல. திருச்சபை என்பது உயிருள்ளது. அதைத்தான் எபேசியர் 1:23 வாசிக்கிறோம். திருச்சபை இயேசுவின் மறை உடல். இயேசுதான் திருச்சபை. இயேசு திருச்சபையின் மறை உடல், உயிர் உள்ளது. அப்ப இயேசுவின் உடல் மீது என் திருச்சபை கட்டுவேன். இயேசுவின் உடலாகிய திருச்சபை, மன்னிக்கவும், இயேசுவின் உடலாகிய திருச்சபையை, இயேசுவின் உயிருள்ள உடலாகிய திருச்சபையை பாறை மேல் கட்டுவேன். சார், இயேசுவின் உடல் உயிர் உள்ளது, பாறை உயிரற்றது. உயிர் உள்ளதை போய் எப்படி உயிர் அற்றதில் போய் கட்ட முடியும்? அப்போ இங்கே பாறை என்பது பாறை அல்ல, படிப்பினை, போதனை, வார்த்தை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாறையின் மீது தங்கள் வீட்டை கட்டியவருக்கு ஒப்பாயிருப்பார்கள். அப்போ இங்கே பாறை என்பது பாறை அல்ல, லிட்டரலாக பாறை அல்ல. பாறை என்பது படிப்பினை, போதனை, கட்டளை, ஆணுடைய வார்த்தை. இதன்படி அமைவதுதான் பாறை. அப்ப திருச்சபை என்னும் இயேசுவின் திருவுடல் எதன் மேல் கட்டப்படுகிறன்னா, அவர் சொன்ன அந்த படிப்பினையின் மீது, வார்த்தையின் மீது கட்டப்படுகிறது. ஆகவேதான் சொன்னார், இந்த பாறையின் மேல், இந்த வார்த்தையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். அப்ப திருச்சபை எங்கே? இயேசு கிறிஸ்து மறை உடலும் திருச்சபை எங்கே கட்டப்படுகிறது? வார்த்தையில், இறை வார்த்தையில் கட்டப்படுகிறது. அந்த அனுபவத்துக்குள் நாமும் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.